வணக்கம் ஜெயஹிந்த். காக்ரோச் ஜனதா பார்ட்டி மேலே யாருக்கு நம்பிக்கையோ இல்லையோ, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்பான லஷ்கர்-இ தொய்பாவுக்கு நிறையவே இருக்குது. லஷ்கர்-இ தொய்பாவுடைய ஒரு பப்ளிக் பிளேஸ், ஒரு மிக முக்கியமான பயங்கரவாதி ராணா முகமது அஷ்ஃபக், கைபர் பக்துன்கோவாவுடைய PMML பிரசிடென்ட். இவர் கட்சி பிரசிடென்ட் பெரிய இதெல்லாம் கிடையாது, பட் ஒரு பப்ளிக் ஃபேஸ் தான், கண்டிப்பாக ஒரு பப்ளிக் ஃபேஸ் தான். LETயோடைய ஒரு மிக முக்கியமான ஆள். இப்போது இவன் ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கான், 2 நிமிஷம்னு நினைக்கிறேன் பேசியிருக்கான்னு நினைக்கிறேன். அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா உடைய போகுது, நரேந்திர மோடி, பிஜேபி மற்றும் RSS இது எல்லாமே சேர்ந்து இந்தியாவை இப்போ காலி பண்ண போகிறாங்க. கடந்த 15 வருஷமாக நடந்த இந்த ஆட்சியில் இன்னைக்கு மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. இந்த முறை அப்படின்றது கடவுள் விட மாட்டார் இந்தியாவை. இந்தியா சுக்குநூறாக உடைய போகுது, பல நாடுகளாக பிரிய போகுது ஃபஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகள் எதுவுமே இருக்காது, மோடி அவர்களை வீழ்த்த போகிறாங்க. நேரம் ரொம்ப ரொம்ப நெருங்கிருச்சு. இதை இந்த சிஜேபின்னு சொல்லக்கூடிய அது மாணவர் போராட்டம்னு அவர் சொல்கிறாராம், சிஜேபின்னு பேர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது மாதிரிலாம் நடக்க போகுது. இது எல்லாமே இவங்க தான் காரணம். இதை ஹிந்துக்கள் பண்ணலை, முஸ்லீம்கள் பண்ணலை, சீக்கியர்கள் பண்ணலை, இதை பண்ணது மோடியும் இவங்களுடைய ஆட்களும் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பதிவு. இப்போ இதில் அவங்களுடைய இன்டெலெக்சுவல் கமெண்ட்ஸ் பாருங்க, இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றது புரியும். ஐ எம் சாரி பாகிஸ்தான் கேங்குக்கும் இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இஃப் மோடி இஸ் சிங்கிங் இந்தியாஸ் போட், வி ஷுட் நாட் அப்ஜெக்ட் டு இட். லெட் அஸ் அட்லீஸ்ட் சே தட் வி ஆர் வித் ஹிம், அதர்வைஸ் அவர் நெய்பர்ஸ் ஆர் ஆல்சோ லைக் அஸ். ஸோ இந்த இடத்துல இந்தியா மூழ்கிற கப்பல் அவங்களா முழுகட்டும், நம்ம யாருமே எதிர்க்கவே கூடாது, நம்ம கூட இருக்கணும்னு காமிச்சிக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இவர் இருக்கக்கூடிய இந்த ஆள் இருக்கக்கூடிய கைபர் பக்துன்கோவாலேருந்தே ஒரு போஸ்ட் வந்திருக்கு. நீங்கள் காஷ்மீரிகளையும் காஷ்மீரியோடைய பெண்களையும் தாய்மார்களையும் ரொம்ப மோசமான முறையில் சாபம் விட்டு ரொம்ப ஒரு கேவலமான முறையில் நீங்கள் நடத்துகிறீங்க, நீங்கள்லாம் ஒரு ஃப்ராடு. இந்த இடத்துல சொந்த நாட்டு மக்கள் மேலேயே, அதுவும் குறிப்பாக காஷ்மீரிகளை குறி வச்சு நீங்கள் பேசுகிறது, நீங்கள் பாகிஸ்தான் அப்படின்ற போட்டை நீங்கள் ஏற்கனவே மூழ்கடிச்சிட்டீங்க. உங்களுக்கு ஃபிலிமு, சேரிட்டி, டொனேஷனு இதே மாதிரி நீங்கள் வசூல் பண்ணி பேசிக்கலாக திரள்நிதி சேர்த்து எப்படி இன்னும் எத்தனை காலம் வாழ போகிறீங்க அப்படின்ட்டு. இதில் அவருடைய ஒரு மிக முக்கியமான இன்டெலெக்சுவல் பிளான் ஜவாத் அகமது தாரிவால், இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பெக்டட் ராணா அஷ்ஃபக் சாப், நீங்கள் ஒரு ரொம்ப மதிப்புக்குரியவர். நீங்கள் உங்களுடைய பார்ட்டி இந்த மாதிரி இந்தியா உடஞ்சிரும், இந்தியா காலின்னு சொல்கிறத கிட்டத்தட்ட 90 வருடங்களாக நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்தியா இஸ் அபவுட் டு பிரேக், த பாலிசிஸ் ஆஃப் த இந்தியன் ரூலர் வில் ட்ராக் இட் டவுன், காஷ்மீர் இஸ் அபவுட் டு பி ஃப்ரீ. காஷ்மீர் விடுதலை அடைஞ்சிரும், இந்தியாவுடைய பாலிசி கொலாப்ஸ் ஆகிடுச்சு, நாடு உடைய போகுது. இது எல்லாமே நீங்கள் 90 வருஷமாக சொல்லிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் ஒன்றும் நடக்கல, இது ஒன்றும் புதுசு கிடையாது. இப்போது இவருடைய பார்ட்டி லான்ச் ஆகும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கயிறு, அந்த கயிறில் ஒரு கல்லை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கயிறை ஒரு வாளால் வெட்டுறாங்க. அது ஆல்மோஸ்ட் போயிருச்சு. இந்த ஒரே ஒரு நூலிலையில் அது தொங்கிக்கிட்டு இருக்கு. இதே தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த ஒரு நூலிலை அப்படின்றது இப்போவுமே இருக்குது. இது காஷ்மீரோடைய ஃப்ரீடம்க்கோ இல்லை இதுக்கோ எந்த விதமான இதையும் நீங்கள் பண்ணல. ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லிட்டரலாக சொன்னால் ஒரு டேஷும் கிளிக்கல. டைம் எல்லாம் போயிருச்சு. நீங்கள் வாங்கி காசு வசூல் பண்ணி காஷ்மீருக்கு நாங்கள் இதை பண்ணோம் அதை பண்ணோன்னு சொன்ன எதுவுமே நடக்கலை. அதே மாதிரி கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்த்தோம், எமோஷன்ஸை விட்டுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 15 வருடங்களில் பொருளாதாரம், தொழில்நுட்பம், வர்த்தகம், கல்வி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் குளோபல் டிப்ளமசி, சர்வதேச அளவில் இந்தியா ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, மோடி அவர்களுடைய ரூலில் தான் இது மேக்சிமம் நடந்திருக்குது அப்படின்றதும். தட் இப்போ அவர் என்ன சொல்றது, டிஃபரன்ஸ் இஸ் தட் யூ நெவர் பாயிண்ட் அவுட் த பாலிசிஸ் தட் யூ வில் கால் த காஸ் ஆஃப் இந்தியாஸ் டிஸ்ட்ரக்ஷன். அப்படி இந்தியாவில் என்ன தவறா ஒரு பாலிசி இருக்குது, அந்த நாடை அழிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு அப்படின்றது நீங்கள் சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தவறான பாலிசி, நிர்வாகமே இல்லாத ஒரு நிலைமை, அளவுக்கு அதிகமான கரப்ஷன், இன்ஸ்டிடியூஷனல் வீக்னஸஸ்
அண்ட் எக்கனாமிக் டிசிஷன்ஸ், இது எந்த அளவுக்கு பாகிஸ்தானை ஹார்ம் பண்ணியிருக்குன்னு வந்து நீ இது வரைக்கும் வாயவே திறக்கல. இப்போ அப்போஷன் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது அப்போஷன் மட்டும்தான் அப்படின்னா அது வந்து சரியா இருக்காது. இது வந்து கம்ப்ளீட்டா ஒன் சைடட் நரேட்டிவ். The nation do not move forward with slogans, emotional predictions and desires, but with education, research, economy, technology, rule of law and correct policies. நிச்சயமாவே இந்த பாகிஸ்தானிக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட் கொடுக்கணும். உண்மையான ஒரு தேசபக்தர் எப்படி யோசிப்பாங்கன்றதுக்கு கோஷம் போட்டுக்கிட்டு இந்தியா அழிஞ்சு போக போகுது, காஷ்மீர் இதாக போகுது, மோடி இதாவது, இதெல்லாம் கிடையாது. நீங்கள் நல்ல எஜுகேஷன் இருக்கணும், கல்வி இருக்கணும், ஆராய்ச்சியில் இருக்கணும், நல்ல பொருளாதாரம், டெக்னாலஜி, ரூல் ஆஃப் லா, நாட்டில் வந்து சட்டங்கள் உண்மையாக இயங்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் பாகிஸ்தான் ஸ்ட்ராங் ஆகுமே தவிர வெட்டி வேலைக்கு உட்காந்து நீ பேசிகிட்டு இருந்தால் ஆகாது அப்படின்ற சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் வளரணும், முன்னேறணும் அப்படின்னா நாம இந்த பாதையில் பயணிக்கணுமே தவிர கடவுள் பெயரால் இன்னொரு நாடு அழிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு கேர்ஸ் பண்ணிக்கிட்டு சாபம் விட்டுக்கிட்டு இருந்தா ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதே கிளைமை நீங்கள் எவ்ரி 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு வச்சுட்டு இருப்பீங்க, இந்தியாலேயே போகுது இந்தியாலேயே போகுது. ஏன்னா இதை இப்போ காமெடி என்னன்னா, ராஜீவ்காந்தி அவர்கள் இருந்த போதே இவனுங்க இதான் சொன்னானுங்க, அதன் பிறகு நரசிம்மராவ் அவர்கள் இருந்த போதும் இதான் சொன்னாங்க. அது வெறுத்து போய் அவரே சொல்றாரு, இந்த படம் ரீல் அந்து போச்சுப்பா, நீங்கள் விட்டு ரியாலிட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொரு ஒரு இது எல்லாமே பாகிஸ்தானியர்கள் போட்டது, இந்தியர்களோ இல்லை நம்ம போன்றவர்களோ போய் போட்டது கிடையாது. அப்துல்லா பரக்கத் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, த ஃப்ரூட் ஆஃப் சக்சஸ்ஃபுல் டிப்ளமேசி ஹஸ் பிகின் டு ஷோ. அவ்வளோ அருமையாக நீங்கள் வந்து டிப்ளமேசி பண்ணீங்க வெளிநாடுகள் கூட, இது வந்து தெளிவாக காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. 8000 பாகிஸ்தான் விசா வந்து துபாய் கேன்சல் பண்ணியிருக்குது ஓவர் நைட்டில். உங்களுடைய அருமையான வெளியுறவுத்துறை கொள்கை வந்து ரொம்ப நாள் வாழணும். Tell the truth, Malvi Saab. Think and act for Pakistan as much as you can. The economy of the neighboring country is 1000 times better than Pakistan. இதை நம்மளுடைய வளைகுடாவில் இருக்கக்கூடிய ஒரு நெருங்கிய நண்பர் மெசேஜாக அனுப்பிச்சிருந்தார். இதை பற்றி இன்னொரு டைம் பேசணும்னு நினச்சேன். இந்த கமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓவர் நைட்டில் 8000 பாகிஸ்தானியர்களை வீசாவை கேன்சல் பண்ணி அடித்து துரத்தி விட்டுருக்குறாங்க யூஏஇலிருந்து, குறிப்பாக துபாயிலிருந்து. இப்போ வளைகுடா நாடுகள் முழுக்க, குறிப்பாக யூஏஇ, ஒமான், பஹ்ரைன் போன்ற நாடுகள்லேருந்து சைலண்டா பாகிஸ்தானியர்களை வீசா எக்ஸ்டென்ஷனை கொடுக்கறது நிறுத்துறது. புது வீசாவை அவங்க கொடுக்கறது கிடையாது, வீசா எக்ஸ்டென்ஷனை கட் பண்றாங்க. குறிப்பா பாகிஸ்தானுடைய ஷியா பிரிவு இஸ்லாமியர்களுக்கு இந்த வீசா ரெஸ்ட்ரிக்ஷன் இது பண்றது, நாடு திரும்ப அனுப்புறது, அண்ட் பிளஸ் அவங்களுடைய எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லாம அவங்க திரும்ப அடிச்சு துரத்தி விடக்கூடிய நிலைமை தான் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொரு கமெண்ட் எடுங்க, கியாஃபத் ஷா, பாகிஸ்தான் இஸ் பிரேக்கிங் அபார்ட் வைல் யூ ஆர் தேர், இந்தியா இஸ் டார்மெண்டிங் யூ. பாகிஸ்தான் ஏற்கனவே உடையக்கூடிய நிலைமையெல்லாம் தாண்டி போயிருச்சு, இந்தியா வச்சு உங்களை கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் இங்கே வந்து ஒரு கமெண்ட்டாக வந்திருக்குது. ஸோ இவங்களுடைய பார்வை என்னவா இருக்கு, இந்த இந்தியா அழிஞ்சு போகணும், இந்தியா துண்டாயிடும், 90 வருஷமா இதுதானா நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மக்களே சொல்கிறாங்க. இன்னொரு நாடு நல்லா இருக்கணும், நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குற நம்ம எப்படி நல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு நியாயமான ஒரு கேள்வியுமே அங்கே வருது. ஸோ இந்த இடத்துல கிளியர் கட்டாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு கமெண்ட் வருது பாருங்க, சதாக்கத் ஹுசைன் கலீலி, இந்த போராட்டத்தில் வன்முறை பண்ணிட்டாங்க காவல்துறையை இது பண்ணக்கூடியவங்களுக்கு ஷதாக்கத் ஹுசைனோட கமெண்ட்டை நான் படித்து சொல்கிறேன். வென் பாகிஸ்தான் ஜென்சி கம்ஸ் அவுட், தே ஹேவ் டு ஃபேஸ் புல்லட் அண்ட் ஸ்னைப்பர்ஸ், their bodies are not even found, their homes are demolished, their business and future are ruined, yet Gen-Zs come out November 26 or October 4 are example for you. இந்தியாவில் ஒன்றுமே பண்ணலை அந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஜென்சி போராட்டம்னு வெளியில் வந்தீங்கன்னா துப்பாக்கி ஸ்டூடு, ஸ்னைப்பரு, அதன் பிறகு பாடி கூட கிடைக்கிறது கிடையாது, வீட்டை அடிச்சு நொறுக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி சில முறை ஜென்சி போராட்டம் அப்படின்றது நடந்தது. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்சிஸ் கம் அவுட் ஆஃப் இந்தியா, எட் த ஃபோர்ஸஸ் ஹவ் நாட் ஃபயர்ட் இன் த ஏர். நேர்ல வானத்தில் கூட அவங்களுடைய காவல்துறையினரோ இல்லை துணை ராணுவத்தினரோ வந்து சுடலை. இங்கே ஜென்சி போராட்டம் வெளியில் 2 நாள் நடந்துச்சு, நவம்பர் 26, அக்டோபர் 4. ஜென்சி சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க, ஸ்னைப்பர் ரைஃபிள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, பாடிஸ் கிடைக்கல, அவங்க வீடு தகர்க்கப்பட்டிருக்கு, அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய பிஸ்னஸை எல்லாமே காலி பண்ணியிருக்குது பாகிஸ்தான் அரசாங்கம். இந்தியாவில் ஜென்சிக்கள் மேலே வானத்தில் கூட சுட்டு அவங்கள வந்து பயமுறுத்தலை. அவர் சிச்சுவேஷன் இஸ் டிஃப்ரெண்ட், வைல்ட் அனிமல்ஸ் ஆர் ரூலிங் ஓவர் அஸ். காட்டு மிருகங்கள் நம்ம நாட்டை ஆண்டுட்டு இருக்கு. பட் டிஸ்பைட்
த cruelty ஆஃப் திஸ் அப்ரெசர் ஜென்சி இஸ் ஸ்டில் ரெடி டு கம் அவுட் டுடே. இவ்வளோ காட்டு மிராண்டித்தனம் இவ்வளோ பேரை கொன்ன பிறகும் ஜென்சிக்கள் வெளியில வரத்துக்கு ரெடியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மூடர்கள் ஏதோ இந்தியாவில் ஒரு போராட்டம் நடந்த பிறகு இது ஷைன்பாக் போராட்டத்துலையும் தான் சொன்னாங்க, ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்லையும் தான் சொன்னாங்க, இந்தியா பால்கனைஸ் ஆக போகுது, பல நாடுகளாக பிரிய போகுது, நாடுக்கு தனித்தனியாக மேப் போட்ட அறிவாளிகளாம் கூட நம்ம ஆன்லைனில் பார்த்தோம். ஸோ பேசிக்கலாக பாகிஸ்தானுடைய பப்ளிக் சென்டிமெண்ட்டை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இவனுங்க எப்போ அவங்க நாட்டுக்குள்ள நாடே துண்டாகக்கூடிய ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இந்தியாவை காமிச்சா அந்த நாட்டை ஒருமைப்படுத்தக்கூடிய வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க மக்கள் முழிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிளியர் கட்டா இந்த இடத்துல இந்த 3 கமெண்ட்டையுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவா தெரியுது. இந்தியா வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு, நாம வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்தியாவை நம்ம ஏணி வச்சா கூட எட்ட முடியாது. நம்மளுடைய செட் ஹவர் ஓன் ஹவுஸ் இன் ஆர்டர், நம்ம வீட்டை முதல்ல பார்ப்போம், மிச்சபடி அவங்க என்ன பண்றாங்கன்றதை அவங்க பார்த்துக்கிட்டோம். இந்தியாவில் ஜென்சிக்கள் ரொம்ப அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணாலும் அவங்களுக்கான எல்லா உரிமைகளும் கொடுக்கப்படுது. யாரும் போலீஸ் எல்லாம் வந்து அவங்கள வந்து ஒரு வானத்துல கூட சுட்டு கூட இந்த மாதிரியான ஒரு நிகழ்வெல்லாம் கொண்டு வரல. பட் இங்கே ஜென்சிக்கள் வந்து ஸ்னைப்பர் ரைஃபிள் வச்சு கொல்லப்படுறாங்க, அவங்களுடைய பாடிஸ் கூட கிடைக்கிறது கிடையாது அப்படின்றதும் இங்கே வந்து ரொம்ப தெளிவாக வருது. ஸோ இவங்களுடைய ஜென்சி மூமெண்ட் வர இருக்குது, வெயிட் பண்ணுங்க. இதில் உள்ள இருக்கக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுங்க நம்ம நாட்டை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய சிஜேபியை பார்த்து சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருக்கும்போது அங்கே அவங்க ரெடியாக வராங்க, அவங்க ரெடி ஆவாங்க. ஏற்கனவே 2 ப்ரொட்டஸ்ட் பார்த்தோம், அங்கே ரெடியாக வராங்க. இப்போ இன்னொரு கமெண்ட் பாருங்க, ஷக்கீர் முகல் அப்படின்ற பாகிஸ்தானி போட்டிருக்காரு. இந்தியா ஸ்டில் யுனைடெட் டுடே, இட் ஹாஸ் நாட் பீன் டிவைடட். எ லார்ஜ் பார்ட் ஆஃப் பாகிஸ்தான் ஹாஸ் பீன் ஆல்ரெடி செப்பரேட்டட். த ரீசன் ஃபார் இஸ் டெமோக்ரஸி இன் இந்தியா, பட் சின்ஸ் த பிகினிங் அத்தாரிட்டேஷன் ஹாஸ் பீன் இம்போஸ்ட் இன் பாகிஸ்தான். இந்தியா இன்னைக்கும் ஒற்றுமையாக தான் இருக்குது, எந்த விதமான ஒரு பிரிவும் இந்தியாவில் இல்லை. நம்மளை தான் வச்சு கூறு போட்டு பிரிச்சிருக்காங்க. ஒரு பங்களாதேஷை மென்ஷன் பண்றாரு. நம்ம நாடு ஏற்கனவே பிரிஞ்சிருச்சு. இந்தியா ஏன் பிரியாதுன்னா அங்க இருக்கக்கூடிய ஜனநாயகம், நம்ம நாடு ஏன் துண்டு துண்டா போகும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அந்த இராணுவத்தோடைய சர்வாதிகாரம் அப்படின்றது. இப்போ இவருடைய ஹார்ட் கோர் சப்போர்ட்டர், எல்இடியோடைய ஹார்ட் கோர் சப்போர்ட்டர் முகமது கலீல் அவர்கள் ஒரு பாகிஸ்தானி, அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா 1990 இதே மாதிரியான பேச்சை லஷ்கர் தொய்பா ஆளுங்க சொன்னீங்க. நான் சொன்ன ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நரசிம்மராவ் அவர்கள் காலத்தில் இதை பற்றி பேசினாங்க. இந்தியா உடஞ்சு போக போகுது, இந்தியா இதாக போகுது அப்படின்ட்டு. இது ஒன்றும் நடக்கலை, பாகிஸ்தானோட நிலைமை தான் வந்து படுபாதாளத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இப்போ இன்னொரு கமெண்ட், மாலிக் முக்தார் வாசிம் அப்படின்றவர், முதல்ல பாகிஸ்தானை பற்றி நீ வந்து நல்லபடியாக நினைய, இங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானை பற்றி நீ கவலைப்படு, இவங்களை பற்றிலாம் நீ அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ கிளியர் கட்டாக உள்ளு பனாயா அப்படின்னு சொல்லி ஒரு இந்தியில் ஒரு வேர்டு வரும். உள்ளு பனாயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை முட்டாளாக்குறீங்கன்னு சொல்லிட்டு நீ வந்து பொதுமக்களை முட்டாளாக்கிட்டு இருக்க. இந்தியா பயங்கர ஸ்ட்ராங் ஆயிருச்சு. இதே ரேஞ்சில் போகும்போது வந்து இன்னும் இந்தியா வந்து சைனாவை கம்பீட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு அவங்க வெளிநேறி போயிட்டு இருக்கிறாங்க, விண்வெளி துறையிலேருந்து எல்லா துறையிலையுமே. நீங்கள் இந்த சிஜேபி போராட்டத்தை பார்த்து புலகாங்கிதம் அடைஞ்சு இந்தியா துண்டாக போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீ வந்து கனவுலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க, நம்ம நாட்டை முதல்ல பாடுற முட்டா பயிலன்னு சொல்லிட்டு இப்போ அந்த கமெண்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே புரியும். ஸோ பாகிஸ்தானோடைய மென்டாலிட்டி அவங்க இதை எப்படி பார்க்குறாங்கன்றது நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க முடியுது. ஏன்னா இந்த இடத்துல பாகிஸ்தானி இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க அரசாங்கம் பண்ணுறாங்க, அது இருக்கட்டும். காமன் பப்ளிக், காமன் பாகிஸ்தானி எப்படி இதை பார்க்குறாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. அவங்க இந்தியா எப்படி நம்மளை ஜென்சிக்கு அவங்க நடத்துகிறாங்க, நீங்கள் எப்படியா நடத்துறீங்க, எத்தனை பேராக கொண்டு இருக்கீங்க, அவங்க பாடி கூட கிடைக்கல. இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது. எழுதி வச்சுக்கங்க. இன்னும் ஒரு 60 நாள்ல இருந்து 90 நாள் இல்லை மேக்சிமம் இந்த இயர் எண்டுக்குள்ள அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இதை அவங்க முன்னெடுப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த இளைஞர்கள் போராடக்கூடிய சூழ்நிலையே இல்லை. சுட்டு கொல்லப்படும் போது நீங்கள் உயிரை வந்து பணையம் வச்சுட்டு தான் நீங்கள் போய் போராட்டமே பண்ணக்கூடிய நிலைமையில இருக்குது. ஸோ இந்த ஐ எம் சாரி பாகிஸ்தான் கேங்குக்கு இங்கே இருக்கக்கூடிய ரியாலிட்டி என்ன அப்படின்றது புரியணும். பாகிஸ்தானிகள் நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, உங்கள் நாட்டை எப்படி வளர்ச்சி பாதைக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி காத்திருக்கு, உங்கள் நாட்டுக்கு வந்து காத்திருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக உங்களுடைய இராணுவமும் உங்களுடைய கரெக்ட் பொலிட்டீஷியன்ஸும் அதை விட மாட்டாங்க. இதிலிருந்து எப்படி மீண்டு வருது அப்படின்றத பாருங்கள். இந்தியா இன்னைக்கிலிருந்து இன்னும் எத்தனை 1000 வருடம் கடந்தாலும் ஒன்றா இருக்கும், இல்லை இதை விட பெருசாகும் இந்தியா. இது வந்து பிரியறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. சிஜேபி ப்ரோட்டஸ்ட்டை பேஸ் பண்ணிக்கிட்டு நாடு பிரியன் கனவு காண்டுட்டு இருக்கக்கூடிய அனைத்து பேருக்கும் இந்த காணொலியை மறக்காமல் அனுப்பிச்சு வைங்க. நன்றி, வணக்கம், ஜெய்.